ஹலோ கைஸ், நான் தான் சதீஷ் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டில் விட்டுருக்க பைண்டிங் ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்கௌண்ட் வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லலாம் ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து. ஓகேயா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஒரு மெயில் கொடுத்துட்டு அந்த மெயிலுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை போட்டுட்டிங்கன்னா அந்த மெயில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆக வந்து 15 நாள் ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடியே வந்து கேன்சல் கொடுத்தாலே கேன்சல் ஆயிரும். நீங்கள் தான் 15 நாள் வந்துட்டு கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ஒன்ஸ் 15 நாள் ஆகிடுச்சு அப்படின்னா மெயில் வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆயிரும். அப்போ வந்துட்டு என்ன மாதிரி காட்டும்னா, இந்த மாதிரி வந்துட்டு காட்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பைண்ட் சேஞ்ச் அப்படி காட்டும். இப்போ வந்து 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அன்பைண்ட் பண்ணணுன்னாலும் இல்லை அந்த இடத்துல இருக்க மெயிலை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு மெயில் வேணும். ஓகேயா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மெயிலோட கோடு வேணும். ஓகே, அது உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வந்து ஐடியா வேறு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேயா, இப்போ மெயினான விஷயத்துக்குள்ள வந்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லோரும் வந்துட்டு ரீஜன் புஷ் பண்ணணும், ரேங்க் புஷ் பண்ணணும், இல்லை ஃப்ரெண்டுக்கு ஐடி விளாட கொடுக்குறேன்னு கொடுப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் அசால்ட்டாக இருக்க நேரம் பார்த்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், கூகுள் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஈஸியாக வந்து அவங்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ட்ரஸ்ட்டை வந்து ஒரே நிமிஷத்தில் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கனால வந்துட்டு அது எதுவுமே இனிமேல் வந்து நடக்காது. அப்படியே பண்ணாங்கனாலும் பேக்ரவுண்டில் இந்த இமேஜை பாருங்கள், டேப் டு லாகின் கிட்டே ரெக்கவரி அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஒரு மெயில் உள்ளே கொடுத்து 15 நாள் ஆகி ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்ல, அந்த மெயிலு அந்த மெயிலுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு என்ன பிளாட்ஃபார்முக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஒரு மெயில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பிளாட்ஃபார்மில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு ஃபேஸ்புக்காக வேணுமா, கூகுளாக வேணுமா அப்படின்னு போயிட்டு, இல்லை விகேவாக வேணுமா, இல்லை ட்விட்டராக வேணுமா, ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப் டு லாகின் பேஜில் வந்து ரெக்கவரி ஆப்ஷன் இருக்குமா, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து அந்த மெயில் கோடு அது ரெண்டையும் போட்டிங்கன்னா ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெயில் கோடை போட்டிங்கன்னா என்ன பிளாட்ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அந்த பிளாட்ஃபார்மில் போய்ட்டு அந்த மெயிலை வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வரிசையாக காட்டும். ஃபேஸ்புக்கு, கூகுள், விகே, ட்விட்டரு, அப்புறம் வந்து ஆப்பிள் அக்கௌண்ட், ஐ திங்க் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க அந்த அக்கௌண்ட் அந்த என்ன பிளாட்ஃபார்மில் இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 1 மினிட் கூட ஆகாது. அது முன்னாடி வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பிளாட்ஃபார்மை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து மாறிடும். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாருக்குன்னா ஐடி விளாட கொடுத்துருப்பீங்க, அவங்க வந்து ஸ்கேம் அடித்தா அவங்களோட ப்ரூஃபில் எல்லாமே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ்புக் வந்து கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனாங்கன்னா பாட் ஐடி தான் வரும். ஓகேயா, நீங்கள் கொடுத்துருக்க மெயிலே நீங்கள் பைண்ட் பண்ண பிளாட்ஃபார்முக்கு வந்து அப்படியே உங்கள் அக்கௌண்ட் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு சேஞ்ச் ஆயிரும் கைஸ். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து ஒரு டீலர்கிட்டையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சைடோ யாருக்கூட ஐடி வந்து பை பண்ணியிருப்பீங்க. ஓகேயா, அந்த மாதிரி ஐடிஸ்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கும். ஓகேயா, அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கூகுளாவோ இல்லை வேறு ஃபேஸ்புக் வந்து புதுசாக ஒரு மெயில் க்ரியேட் பண்ணி அந்த ஃபேஸ்புக் வந்து மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் வந்து பழைய ஓனர்னால ஏதாச்சும் வந்து ஃபேஸ்புக் சைட்லேருந்து அப்டேட் வர்றாங்க இல்லை பக்கு அந்த மாதிரி வந்துட்டு அக்கௌண்ட் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து புதுசாக உங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கைஸ். இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் விளாட்ற எல்லா பிளேயர்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த லைக் எப்படி சொல்கிறது, எல்லோரும் வீடியோ போட்டிருப்பாங்க, ஆனால் வந்துட்டு இவ்வளோ எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலான்றதை சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. நான் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.